welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து எனக்கு செஷன் டே 48 days program இருக்கு இல்லையா, அதுல வந்து 4th week வந்து அந்த சண்டே மட்டும் ஒரு catch up session மாதிரி வைப்பேன். So that குயிக்கா அந்த ஒரு மோட்டிவேஷன் சில பேருக்கு drop ஆகும் இல்லையா, so அவங்கலாம் வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் வந்து இன்டராக்டிவா இருக்கும் அந்த செஷன். Plus வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது மோட்டிவேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒருத்தர் மியூச்சுவலா மோட்டிவேட் பண்ணிப்போம். ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஓவர் நைட் ஓட்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால நான் திருப்பியும் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணல ரெசிபி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் கண்டென்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சேனல் அப்டேட்லாம் இருக்கு, நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அது பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இன்னொரு விஷயம், வெஜிடேரியன்ஸ் நிறைய பேர் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ்ல வந்து எக்குக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் அதில் சில பேருக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து எக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரீக் யோகர்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தயிர். உங்கள் வீட்டில் தயிர் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு கப்பில் வந்து தயிர் எடுத்துக்கலாம். அதனால வெயிட் கெயின் ஆகாது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலி தயிர் வந்து அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு தயிரும் பிடிக்காது அப்படின்றவங்க வந்து இப்ப நான் சொல்ற விஷயங்கள் வந்து நீங்க செய்யலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பச்சை பயிர் இருக்கு இல்லையா, இட்ஸ் லோடட் வித் புரோட்டீன் கண்டென்ட். அது மட்டும் இல்லாம காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸும் கூட. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்த் வைஸ் ரொம்பவே வந்து நியூட்ரிஷியஸ். நிறைய இன்க்ளூட் பண்ணுங்க. இப்போ என்னோட ரொட்டீன் வந்து பாத்தீங்கன்னா 2 weeks ஒன்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ ஆல்டர்னேட் வீக்ஸ் எனக்கு ஈஸியா இருக்கும் புரோட்டீன் கண்டென்ட் வந்து கொண்டு வரதுக்கு. இது நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முளைக்கட்டி தான் எடுத்துப்பேன். அப்பதான் உங்களுக்கு அதோட நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. பிளஸ் உங்களுக்கு ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு முளை கட்டுறதுனால அது வந்து கொஞ்சம் நிறையவே கம்மியாகும். எப்பயுமே முளை கட்டினதுக்கு அப்புறம் எதாவது நீங்க ஸ்டீம் பண்ணிருங்க, இல்ல பிளான்ச் பண்ணுங்க ஹாட் வாட்டர்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ தட் ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்மேஷன் இருந்தாலுமே அது வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ எப்படி வந்து நான் முளை கட்டுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றேன். இப்போ இன்னைக்கு மார்னிங் வந்து நான் ஊற வச்சிருவேன். எப்பயுமே நான் மார்னிங் தான் ஊற வைப்பேன், நைட்டு ஊற வைக்க மாட்டேன். ஸோ எவ்வளோ தேவையோ நான் அதை வந்து ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு தண்ணி போட்டு மார்னிங் வந்து ஊற வச்சுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நைட்டு தான். அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்றேன். நான் வந்து சின்ன குவான்டிட்டியில தான் எப்பயுமே செய்வேன், ஏன்னா நான் ஒரு 2-3 நாள்ல கம்ப்ளீட்டா வந்து அது வந்து சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஸோ அதனால வந்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நான் எப்பயுமே வந்து கம்மி குவான்டிட்டி தான் போடுவேன். பிளஸ் நீங்க ஒரே நாள்ல நிறைய குவான்டிட்டி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும். இப்போ எனக்கு மட்டும் அப்படின்னா ஒரு கைப்பிடி போறோம். இப்போ 4 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் நாங்க எடுத்துப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போ வந்து போட போறேன். உங்களுக்கு நான் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணியாச்சு. நான் இவ்வளவுதான் எடுத்திருக்கேன், இது கரெக்டா இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி வந்து ஊற வச்சிருங்க. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 8 o'clock ஆகுது. ஸோ இப்போ ஊற வச்சுட்டேன் அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நைட்டு தான். ஸோ நான் அப்போ உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 minutesல ஸ்டார்ட் ஆயிடும். இது வந்து கேட்சப் செஷன் தான், ஸோ ரொம்ப நேரம் போகாது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குயிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுறேன். நம்மளோட அடுத்த 1 மண்டலம் சேலஞ்ச் வந்து September 8th நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஸ்பெசிஃபிக்காக வந்து திவாலி சேலஞ்ச் மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து லாட்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் சேவரிஸ் நிறைய இருக்கும். பட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி அந்த அக்கேஷனை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். வித்தவுட் ஃபுட் எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? ஸோ அதனால் வந்து அந்த கில்ட் இல்லாமல் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபியூ கேஜிஸ் வந்து குறைச்சிருங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்ட் இருக்காது. ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் கெயின் பண்ணிங்கனாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டீனுக்குள்ள போனோம் அப்படின்னா ஈஸியா குறைச்சிட முடியும். ஸோ அதனால திவாலி சேலஞ்ச் வந்து நம்மளோட 1 மண்டலம் September 8th நாங்க ஸ்டார்ட் பண்றோம். நீங்க அதுல என்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இட்ஸ் அ பெய்ட் சர்வீஸ் தான். உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான அட்வைஸ் கிடைக்கும். உங்களுக்கு டயட் பிளான் 48 days கிடைச்சிரும். பிளஸ் 48 days வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே என்னோட அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்கும். 7 weeks இட்ஸ் டெஃபினெட்லி அ லாங் டைம். பட் உங்களுக்கு அந்த ரொட்டீன் வந்து பழகிடுச்சு அப்படின்னா that becomes your lifestyle. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ப்ளஸ் திவாலி டைமில் டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த 48 days ப்ரோக்ராம் அப்போவே உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன் என்னென்னலாம் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ரொம்ப வெயிட் கெயின் ஆகாமல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் அதில் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 7 மணி கிட்ட ஆகுது. இப்போ இந்த தண்ணி ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண போறோம் நைட் ஃபுல்லா. இப்போ இந்த மாதிரி ஒரு கொலாட்ரல்ல வந்து நீங்க
வச்சிருங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அவ்வளோதான். இது கீழே வச்சதுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா பாருங்க, தண்ணி இருந்ததுன்னா ஃபுல்லாக சொட்டிடும். ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற கண்டெய்னர் வந்து நான் எடுத்துருவேன். ஒரு 1/2 hour இப்படி வச்சுருப்பேன். ஸோ தட் ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா கூட அதில் ஃபுல்லாக வந்து இறங்கிடும் உங்களுக்கு. மார்னிங், இது வந்து அடுத்த நாள் மார்னிங் நான் ஷூட் பண்ற வீடியோ. ஸோ நைட் வந்து அந்த தண்ணி வந்து ஃபுல்லா இறங்குறதுக்காக மேலே வந்து அந்த ஃபில்டர்ல போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அது நான் மார்னிங் வந்து ஒரு 5 மணிக்கு எழுந்து நான் நார்மலா அதே பாத்திரத்துல வந்து போட்டுட்டேன் அந்த பச்சை பயிறு. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து முளை கட்டியிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி வந்து ரொம்ப சின்னதாக தான் வரும். ஃபர்ஸ்ட் டே வந்து இவ்வளோதான் வரும். நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து முளை கட்டியிருக்கும். நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போறது இல்லை. இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நாளைக்கு தான் நான் யூஸ் பண்ண போறேன். நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்றது முடிஞ்சா நான் இந்த லாங் வீடியோலே கவர் பண்றேன். அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ்ல கண்டிப்பா வரும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், க்ளோசர் வியூ காமிக்கிறேன், நீங்க பாருங்க எப்படி இருக்கு. இது நான் நாளைக்கு தான் யூஸ் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா நான் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கிரேவி பண்றேன் அப்படின்னா இதை சேர்த்துப்பேன். மாதிரி முளை கட்டி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி வெஜிடேரியன்ஸ் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். பச்சை பயிறு மட்டும் கிடையாது, நான் வந்து பிளாக் கொண்டக்கடலையும் லாஸ்ட் வீக் செய்யும் போது நான் இது பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ்ல காமிச்சிருந்தேன். ஸோ நீங்க அதுவுமே எடுத்துக்கலாம். ஸோ எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா இதை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்க ரைஸ் வந்து மத்தியானம் ரைஸ் சாப்பிடுறீங்க இல்லையா, ஸோ ரைஸையும் இதையும் நீங்க வந்து நல்லா வந்து கலந்தே நீங்க குக்கர்லயோ இல்லை நீங்க வடிக்கிறீங்கன்னா வடிச்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ சாதத்தோட அளவும் கம்மியாகும். இது ரெண்டுமே நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியில போட்டு நம்ம வந்து ரைஸ் மாதிரி செய்யும் போது ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடைக்கும், கார்ப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தவிர ப்ரோட்டீன் சோர்ஸ் வெஜிடேரியன்ஸ் என்ன நிறைய பேர் கேட்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸை பற்றி. சீட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் தான் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் டெய்லியே உங்களோட ரொட்டீனில் வந்து சீட்ஸ் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி பம்கின் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோடட் வித் நியூட்ரியன்ஸ். பம்கின்ல வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு. ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒமேகா 3 கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே ஹெல்த்தி ஃபேட், லோடட் வித் நியூட்ரிஷன், ஜிங்க் இருக்கு, உங்களுக்கு வந்து மெக்னீஷியம் கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த சீட்ஸ்ல வந்து உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. நான் சீட்ஸ் பற்றி தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு. பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சாச்சு, நான் வந்து லஞ்சுக்குமே செஞ்சு வச்சுட்டேன். இன்னைக்கு லாங் வீக்கெண்ட் அப்படின்றதுனால ரிலாக்ஸாக ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூடி சீக்கிரம் மாற்றிடுவேன். மேபி இந்த வீடியோக்கு அப்புறமே வந்து மாறி இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரீசன் நான் சொல்லிடுறேன். நான் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 5 years பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து நிறைய வந்து டிஐஒய்ஸ், நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸ் நிறைய போட்டுட்டு இருந்தேன். எஸ்பெஷலி வந்து ஸ்கின்னு, ஹேரு, அதுக்கப்புறம் வந்து ரெசிபீஸ்லேயும் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். பட் ஓவர் த டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நீச் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஃபிட்னஸ் தான். ஸோ ஃபிட்னஸ்க்கு ரிலேட்டடான ரெசிபீஸ்னால் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற ஃபுட்டு, அதில் என்னென்ன நியூட்ரிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் மோஸ்ட்டாக வந்து என்னோட ரெசிபீஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட நீச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடான ரெசிபீஸ் அண்ட் எக்ஸசைசஸ். ஸோ சேனல் நேமுக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப பெருசாக ரெலவெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எனக்கு ஒரு 1 year-ஆவே இது தாட் இருந்துகிட்டே இருந்தது. பட் யோசிச்சுட்டே இருந்தேன் மாற்றணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. பட் என்னன்னா நம்மளுக்கு சேனல் நேமுக்கும் இப்போ நம்ம சேனல் நேம் பார்க்குறாங்க அப்படின்னா மேபி உங்க வந்து கோ நேச்சுரல் அப்படின்னு சொல்லும் போது மேபி நேச்சுரல் டிஐஒய்ஸ் இல்லை வந்து இது ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் யாருக்கு இருந்தாலும் தோணும். ஸோ அதனால வந்து இன்னொரு விஷயம், என்னோட நேம் வச்சு நான் வந்து vlog சேனல் வச்சுருந்தேன்.
which was very apt அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதில் வந்து எல்லாமே ஷேர் பண்ணலாம். ஸோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் கிடையாது, இது மட்டும் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அப்போ நான் அந்த பிளாக் சேனல் வந்து அந்த பேரில் ஆரம்பித்ததுக்கு ரீசன் வந்து இந்த சேனலில் வந்து நிறைய ஸ்ட்ரைக்ஸ் வந்தது எனக்கு, எஸ்பெஷலி நான் யூஸ் பண்ணுற மியூசிக்னால. அது உங்களுக்கு நான் வீடியோவே ஷேர் பண்ணியிருப்பேன். பட் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மியூசிக் வந்து எல்லாமே வந்து லைப்ரரியிலேருந்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலை. ஸோ அதனால் நான் இந்த சேனலே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட இந்த சேனலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோட பேர் தான் வந்து மாற்றலாம் அப்படின்னு இருக்கேன். விச் இஸ் தீபா கிரண் குமார் தான் நான் மோஸ்ட்டாக இந்த சேனலோட பேர் வந்து மாற்றுவேன். விச் இஸ் வெரி ரெலவெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் என்னோட நாலேஜ், என்னோட லேர்னிங்ஸை தான் நான் உங்களுக்கு கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். அது ஃபிட்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நியூட்ரிஷனாக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டு தான் வந்து எப்படி இருந்தாலுமே நம்ம சேனலில் வந்து கண்டென்ட்டாக இருக்க போகுது. நான் என்னோட நீச்லேருந்து கண்டிப்பாக மாற போகிறது இல்லை. சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து விளாக்ஸ் வந்து இன்னும் நிறைய போடுங்க, கொஞ்சம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு நல்லா ரீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஐ திங்க் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் அதை பற்றி பேசும்போது எனக்கு சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால தான் நான் அது மாதிரி போடுறது கிடையாது. லைக் வந்து என் பையனை காமிக்கிறதோ, இல்லை வந்து என்னோட ஃபேமிலியை காமிக்கிறதோ, இல்லை நான் வந்து வீடு காமிக்கிறதோ, அதே மாதிரி வந்து லண்டன் காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நிறைய சேனல் இருக்கு லண்டன் வந்து காமிக்கிற சேனல். ஸோ வந்து நான் வெளியில் போகிறேன், ஒரு இடத்துக்கு போய் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபேமிலியோட, ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து இந்த ஷூட் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் ஒரே இடத்துக்கு நான் 2-3 வாட்டி போகும்போது நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். என்னோட ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம அந்த ஒரு இடத்துக்கு போகிறது 2 இல்லைன்னா 3ஆவது வாட்டி போகும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த இடம், ஸோ அங்கங்கே நான் வந்து கிளிப்ஸ் எடுத்து நான் வந்து ஷார்ட்ஸாக போடுறேன். பட் ஒரு லாங் வீடியோவாக போடுறேன் அப்படின்னா நான் தனியாக போய் ஷூட்டுக்குன்னு போனால் மட்டும்தான் நான் போட முடியும். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். பட் வந்து நம்மளோட சேனலோட மெயின் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் தான். இதுக்கப்புறம் நிறைய புது கண்டென்ட் நான் பிளான் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி வந்து ஒரு ஹாப்பி நியூஸும் இருக்குது ஃபிட்னஸ்க்கு ரிலேட்டடாக, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். பட் ஃபார் நவ் நம்மளோட சேனல் நேம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எனக்கு நீங்கள் வந்து இப்போ என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே சப்போர்ட் வந்து அது சேஞ்ச் ஆன அப்புறமும் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டு தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா மேபி உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் நான் முன்னாடியே இதை சொல்கிறேன். ஐ ஹோப் யூ வில் சப்போர்ட் மீ. ஸோ ஆல்ரெடி முளைக்கட்டின பச்சை பயிரை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் பிளான்ச் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு பிளெண்டரில் அதை போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு, இவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடை கன்சிஸ்டன்சி, அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாங்க ஒரு சிம்பிள் ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் 2 எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி. இதில் இன்னும் கொஞ்சம் ஃபைபர் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் துருவின கேரட், துருவின பீட்ரூட், இல்லைன்னா வெங்காயம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சின்ஸ் நான் பீட்ரூட் பொரியல் பண்ணதுனால நான் அது கூட சேர்த்து தான் சாப்பிட்டேன்.